இனிய தேர்வர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம வந்து டெஸ்ட் 2ல இந்த ஒரு 10 கணக்கு கொடுத்துருந்தோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. அது வந்து ஒரு கணக்காக நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ 91வது கணக்கு பார்த்தீங்கன்னா, ரூபாய் 16,000ஐ 5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுடைய ஃபார்முலா வந்து CI P × 1 + R/100 பவர் ஆஃப் n. இப்போ பார்த்தீங்கன்னா, P வந்து எவ்வளோ, அசல் எவ்வளோ 16,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5 வருஷம், எவ்வளோ எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு, கூட்டு வட்டி எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம டைரெக்டாக பார்க்கலாம். பாருங்கள், 16,000 ஃபார்முலா மாதிரியே போடுறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா இப்படி தான் போட முடியும். பாருங்கள், 5% பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே சொல்லியிருக்குது சதவீதம் மட்டும் 100%, ப்ளஸ் வந்து இது 5%க்குன்னா 105ன்னு போடணும். 105%, 100க்கு 105% இன்ட்டு எத்தனை வருஷம், 2 வருஷம். இதே கண்டி 6% கொடுத்துருந்தா 106/100. அது 8% கொடுத்தா 108. அதே 10% கொடுத்தா 110/100. ஒரு 2 வருஷம் கொடுத்தா 2 முறை, 3 வருஷம் கொடுத்தா 3 முறை. இப்படி தான் போடணும். இப்போ பாருங்கள், கேன்சல் பண்ணால் 0 0, இந்த 0க்கு 0 கேன்சல், இந்த 0 இந்த 0 கேன்சல். இப்போ பாருங்கள், 2ஆல் அடிக்கலாம். I2 10, 8 2 16. இப்போது 5ஆல் அடிங்க. 2 5 10, 1 5 5. இப்போது 21 × 105 பெருக்கலாம். 105 × 21 அப்படியே 5, 2 5 10, 1 2 5 0 2 2. இப்போ 8ஆல், இப்போ 8 இருக்குல்ல, 8ஆல் I8 40, 2 8 16க்கு 6, 2 8 16க்கு 6, மீதி 1, 2 16க்கு 6, மீதி 1. எவ்வளோ, 17,000. அமௌண்ட் எவ்வளோ, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, அசலும் வட்டியும் சேர்த்து எவ்வளோ வருதுன்னா 17,640. நம்ம வந்து இப்போ வந்து கூட்டு வட்டி மட்டும் கேட்டிருக்கோம். அப்படின்னா செய்யணும், கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு என்னது, அமௌண்ட் மைனஸ் P போட்டிங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அமௌண்ட் எவ்வளோ, 17,640 மைனஸ் 16,000 கழிச்சிக்கலாம். எவ்வளோ வரும், 1,640. இந்த சி ஆன்சர் தான் ரைட்டு. ஓகேவா? இப்போ 92வது கணக்கு பார்க்கணும். ரூபாய் 26,000க்கு 10% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனில் வந்து நான் மாற்றி தந்துட்டு எல்லா ஆப்ஷனும் மாறி போயிருக்கு. இப்போ வந்து அந்த கணக்கை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். இப்போ பாருங்கள், அசல் வந்து 26,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, 3 வருஷத்துக்கு கூட்டு வட்டி எவ்வளோன்னு பார்க்குறோம். இப்போ பாரு, அதே மாதிரி 26,000 அசல் எடுத்துக்கிறோம். இன்ட்டு இப்போ எவ்வளோ, 10%னா எவ்வளோ போடணும், 110/100. எத்தனை வருஷம், 3 வருஷம். அப்புறம் 3 முறை போடணும். 110/100, 110/100, 110/100. இப்போ எதாவது கேன்சல் ஆகுது, ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம். 2 0 2 0, இந்த 2 0 கேன்சலா, இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சலா, அப்புறம் வந்து இங்கே ஒரு 0 ஒரு 0 கேன்சல், இந்த ஒரு 0 இந்த ஒரு 0, இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல். இப்போ என்னென்னா 11 11 11 × 26 நம்ம பெருக்கணும். 11 11 121 வந்துடுது. இப்போ இன்னொரு 11 121 1 2 1 1 3 3 1 பாருங்கள், இன்ட்டு 26, 1 6 3 18 8, மீதி 1, 3 18 18 1 19, மீதி 1, 1 6 7. அப்புறம் 1 2 2 3 2 6 3 2 6 1 2 6 0 6 0, மீதி 1, 16க்கு 6, மீதி 1, 14. இதுதான் ஆன்சர். 34,606 தான் அமௌண்ட்டு. அமௌண்ட் எவ்வளோ, 34,606 தான் அமௌண்ட்டு. இப்போ வந்து இதுக்கு வட்டி மட்டும், கூட்டு வட்டி மட்டும் கேட்டிருக்கோம். அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு A மைனஸ் P. A மைனஸ் P எவ்வளோ, எவ்வளோ, 34,606 மைனஸு 26,000 கழிச்சோம்னா பாருங்கள், 34,606 மைனஸு 26,000 கழிங்க. 6 0 6 10
14 8 8000 எவ்வளோ, கூட்டு வட்டி எவ்வளோ, 8606 தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? இப்போ 93வது கணக்கு பார்க்குறோம். 93வது கணக்கு, அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால் ரூபாய் 10,000க்கு ஆண்டு வட்டி வீதம், இது வந்து ஒரு அரையாண்டு இது சேர்க்கப்பட்டால் இது ஆண்டு வட்டி வீதம் 10%. இது அரையாண்டு வட்டி வீதம் கிடையாது, ஆண்டு வீதம் வட்டி வீதம் வந்து 10%. சதவீதம் படி 18 மாதங்களுக்கு கூட்டு வட்டி என்ன? இப்போ பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு 10%னா 6 மாதத்துக்கு எவ்வளோ, 5%. அதே மாதிரி மந்த் எடுத்துங்க, 18 மாதம்னா எப்படி, 18 மாதன்றது ஒரு மாதம் 1.5 வருஷம், ஒரு வருஷம் 1.5 வருஷம் கணக்காகுது. 6 மாதன்றது 1/2 வருஷம். இப்போ வந்து இதை வந்து இப்போ வந்து பின்னமாக்குங்க, கலப்பு பின்னத்தை பின்னமாக்கு. 1 2 2 2 3/2 இன்ட்டு இது 2ஆல் பெருக்கிக்கணும். எப்போவுமே பின்னத்தை வரும்போது 2ஆல் பெருக்கணும், நம்மளுக்கு இயர் கிடச்சிடும். இந்த 2க்கு 2 அடிச்சிட்டிங்கன்னா எத்தனை வருஷம் ஆகுது, 3 இயர் ஆகுது. எவ்வளோ காலம் வந்து 3 வருஷமாகிடுச்சா? இப்போ போடலாம் கணக்கு பாரு. இப்போ வந்து 10,000 இன்ட்டு 6 மாதத்துக்கு ஒரு முறைக்கு கணக்கு போட்டோம்னா எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு வந்து 10%, 6 மாதம் எவ்வளோ, 5%. அப்போனா எவ்வளோ, 5%னா எவ்வளோ எடுத்துக்கணும் நம்ம, 105 இன்ட்டு பை 100 இன்ட்டு 105/100 எத்தனை வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது. இன்ட்டு 105/100. இந்த வருஷம் 1.5 வருஷத்தை பின்னமாக்கி இதை 2ஆல் பெருக்கணும்னா இந்த 3 வருஷம் கிடச்சிடுது. பாருங்கள், 0க்கு 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0. இப்போ இந்த 100 நீங்கள் அடிக்க தேவையில்ல. அடித்தோம்னா அது திருப்பவும் இங்கே வந்து 2ஆல் அடிப்பட்டதுன்னா 2ஆலையும் 5ஆல் அடிப்பட்டால் மட்டும்தான் அது கீழே ஃபுல்லாக அடிப்படும். அதனால் அந்த 100 அப்படியே வச்சுடுங்க. இந்த 105 பேருக்குனா எவ்வளோ ஆன்சர் வரும்னா 157,625 வரும். இது ஆன்சர் வரும். பை இந்த 100ஆல் அடிக்கணும்னா இப்போ என்ன செய்யணும், 2 புள்ளி வச்சிடணும். 1076.25. இப்போ எவ்வளோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஆன்சரு, ரூபாய் 1576.25. அப்போ நான் எங்கே வருது பாரு, சி தான் ஆன்சர். 1575 சி ஆன்சர். ஓகேவா? இப்போ பாருங்கள், 94வது கணக்கு, ஒரு கூட்டு வட்டியில் முதலீடு செய்த தொகையானது 5 ஆண்டுகளில் 3 மடங்காகிறது எனில் அதே வட்டி விதத்தில், இது என்னது, 5 ஆண்டுகளில் 3 மடங்காகுதுன்னா ஒரு தொகை வந்து 5 ஆண்டுகளில் 3 மடங்காகுதுன்னா அதே வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் அதே தொகை வந்து 27 மடங்காக மாறும்? பாருங்கள், 5 வருஷத்தில் எத்தனை மடங்காகுது, 3 மடங்காகுதுன்னு வச்சுக்கோ. இதே 27 மடங்காகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் கிடையாது, இதை 3உடைய ஸ்கொயராக மாற்றுங்க. எவ்வளோ வருது, 3 × 3 × 3 27 வந்துருதா? இந்த ஸ்கொயரை இந்த க்யூபை இதனால் பெருக்கிடுங்க, ஈஸியாக ஆன்சர் வந்துடும். 15. எப்பவுமே இந்த மாதிரி கணக்கு அதே ஆண்டு அதே தொகை வந்ததுன்னா இந்த மாடல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். எவ்வளோ வந்து 27 மடங்காகிறதுக்கு 27 மடங்காகிறதுக்கு 15 வருஷம் ஆகும். இந்த மாடலில் கொஷினில் எப்பவுமே கேட்கும்போது இது மாதிரி மாடலில் தான் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இந்த மாடலில் ஈஸியாக போட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதனுடைய மேலே இருக்கக்கூடிய ஸ்கொயராக மாற்றிடணும். அதே 2ஆக இருந்ததுன்னா இப்போ வந்து இது வந்து 2 வருஷம், இது ஒரு 8 மடங்கு ஆகுதுன்னு வச்சுங்க. இப்போ வந்து 2உடைய 2 க்யூப்னு மாற்றலாம். அதே மாதிரி தான் இது 3 க்யூப் மாற்றி இந்த மாடலில் போட்டுடலாம். இந்த கணக்கு இந்த மாதிரி மாடல் கணக்கு வந்ததுன்னா இந்த மாடலில் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இப்போ 95வது கணக்கு பாருங்கள். ரூபாய் 8,000க்கு 15% வட்டி வீதத்தில் 2 வருடம் 4 மாதங்களுக்கு கூட்டு வட்டியை காண்க. பாருங்கள், அசல் வந்து 8,000, வட்டி சதவீதம் வந்து 15%. 15%னாலுமே ஆண்டுக்குன்னு சொன்னாலுமே ஒரு வருஷம் 12 மாதம்னு கணக்கு வச்சுக்கணும். அப்படின்னா 2 வருஷம்
4 மாதம். இந்த 2 வருஷம் 4 மாதத்தை நம்ம எப்படி வாங்கினா 2 வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு 15%, இன்னொரு வருஷத்துக்கு 15%. இந்த 4 மாதத்துக்கு இந்த 15% எப்படி நம்ம போடணும்னு கணக்கு பண்ணிங்கன்னா, இப்போ 12 மாதத்துக்கு 15%ன்னா 4 மாதத்துக்கு எத்தனை சதவீதம்? இப்போ பாருங்கள், குறுக்கல் இது பண்ணுங்கள். 15 × 4/12, 3 நாள் 12, 5 5. அப்போனா இந்த 4 மாதத்துக்கு எத்தனை சதவீதம்? 5% எடுத்துக்கணும். இந்த ஒரு 2 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 15%, இன்னொரு வருஷத்துக்கு 15%, 2 வருஷத்துக்கு ஆயிடுச்சா? அது இந்த 4 மாதத்துக்கு எடுக்கும்போது இந்த 5% எடுத்துக்கணும். இது 15% போடக்கூடாது. இப்போ கணக்குக்கு வாங்க. 8000 × 15%, 2 வருஷம். அப்போனா 2 முறை 115/100 × 115/100 இன்ட்டு 4 மாதத்துக்கு எத்தனை சதவீதம்? 5% எவ்வளோ எடுத்துக்கணும்? 105/100. இப்போ பாருங்கள் எவ்வளோ, எப்படி அடிக்கலாம் பாருங்கள். 0 0 0 0 0க்கு 0 கேன்சல். இப்போ பாருங்கள், இங்கே மேலே 2ஆலையும் வகுப்படுது, இங்கே 5ஆல் வகுப்படுது. அப்போனா இதை ஈஸியாக அடிக்கலாம். பாருங்கள், I2 10, 4 2 8. இப்போ பாருங்கள், 2 5 10, 3 5 5. திரும்பவும் 2ஆல் அடிப்படுது, 5ஆலையும் அடிப்படுதுன்னா அப்புறம் திரும்பவும் இந்த 100 அடிக்கலாம். இந்த 100 எப்போ அடிக்கக்கூடாதுன்னா 2ஆலையும் இல்லாமல் 5ஆல் மட்டும் வகுப்படுற மாதிரி இருந்தால் 100 அடிக்கக்கூடாது. 2ஆலையும் வகுப்பு பண்ணணும், 5ஆலையும் வகுப்பு பண்ணணும். அப்போ தான் 100 அடிக்கணும். இப்போ பாருங்கள், 50 50 2 100, 2 4. இப்போ பாருங்கள், 15 50, 2 5 10, 3 5 5. இப்போ வந்து I2 10. இப்போ அடிங்க, 2 5 10, 1 5 5. இப்போ வந்து 23 × 23 × 21 அடிச்சோம்னா எவ்வளோ எடுத்து பாருங்கள். 23 × 23, 3 9, 2 3 6, 2 3 6, 2 4 9 12, 529 × 21, 9 2 5, 2 9 18, 8 மீதி 1, 2 4 1 5, 2 5 10, 9 0 மீதி 1, 11 மீதி 1 11 1. எவ்வளோ? 11,109 வருது. அப்போனா இது அமௌண்ட் எவ்வளோ? 11,109. அசலும் வட்டியும் சேர்ந்து 11,109. இப்போ கூட்டு வட்டி மட்டும் எவ்வளோ கண்டுபிடிக்கணும்னா, அமௌண்ட்டு மைனஸு பி. அமௌண்ட் எவ்வளோ? 11,109 மைனஸு 8000. கழிச்சு பாருங்கள், கழிச்சு பாரு. 11,109 8000 கழி 9 0 1 3000. எவ்வளோ கூட்டு வட்டி? எவ்வளோ நமக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி? எவ்வளோ? 3109. அந்த ஆப்ஷன் இருக்குது. 3109 ஏ தான் ஆன்சர். இப்போ அடுத்த கணக்கு 96வது கணக்கு. ரூபாய் 6000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளுக்கு, பாருங்கள், 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு காண்க. இப்போ 6000த்தை ஒரு 10%க்கு 2 வருஷத்துக்கு விட்டால் எவ்வளோ கிடைக்குதோ, அதே கூட்டு வட்டிக்கு விட்டால் எவ்வளோ உள்ள வேறுபாடு எவ்வளோ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து மேக்ஸிமம் இதுமாரி கொஷினை டிஎன்பிசியில் நிறைய கொஷின் கேட்குறாங்க. இந்த கொஷினை இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கேட்டால் இது ஃபார்முலா ஃபார் PR²/100². இப்போ P எவ்வளோ? அசல் 6000, வட்டி வீதம் 10%. ஃபார்முலா படிப்பார். P எவ்வளோ? 6000, R²னா 10 × 10/100 × 100. ஓகேவா? இப்போ பாருங்கள், 0 0 0 0, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அப்போனா எவ்வளோ இருக்குது? 6 × 10 எவ்வளோ? 60 தான் கிடைக்குது. தனி வட்டிக்கு விட்டால், தனி வட்டியை விட்டதை விட கூட்டு வட்டிக்கு விட்டால் எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிடைக்குது? 60 ரூபா வேறுபாடு கிடைக்குது. அதனால் ஆன்சர் பி தான் ஆன்சர். இப்போ 97வது கணக்கு.
தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 3 வருஷம். அது 2 வருஷம்னா அது 3 வருஷத்துக்கு பார்க்க போகிறோம். ரூபாய் 4000க்கு 5% வட்டி வீதம் எனில் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு காண்க. இப்போ 3 வருஷம்னா பிஆர் ஸ்கொயர், இதுக்கு ஒரு ஃபார்முலா பாருங்கள். 3 வருஷத்துக்கு ஒரு ஃபார்முலா. 2 இயர்ஸ்க்குனா பிஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். அதே இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பிஆர் ஸ்கொயர் இன்ட்டு 300 ப்ளஸ் ஆர் இன்ட்டு பை 100 கியூப். இது ஃபார்முலா. இப்போ பாருங்கள், பி எவ்வளோ, அசல் எவ்வளோ, 4000. 6 வட்டி வீதம் எவ்வளோ, 5%. இப்போ பாருங்கள் ஆன்சர் கணக்கு போடலாம் பாருங்கள். பி எவ்வளோ, 4000 இன்ட்டு 5, பி ஆர் ஸ்கொயர் 5 இது வந்து 300 ப்ளஸ்ஸு இது 6ன்றது ஒரு 5, அப்போ சேர்த்து 305 போட்டுப்போம். பை 100 கியூப் 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100. இப்போ எல்லாம் அடிச்சிடலாம். 0 0, இந்த 2 0 இந்த 2 0 கேன்சலா. இப்போ பாருங்கள் எத்தனை நாள் அடிக்கலாம், 52 100 20, 5 அடி 15 50, 2 அடி, அப்புறமா இது 50 அடி 50 50 100, இது 10 அடி. அதுங்களா. இப்போ எவ்வளோ பாருங்கள், இப்போது 305/10. இப்போ ஆன்சர் எவ்வளோ பாருங்க, 30. இப்போ 10 இது பண்ணோம்னா 30 புள்ளி ஒரு ஸ்டார் தள்ளி வச்சோம்னா 30.5 தான் இது. இதுதான் பி தான், டி தான் ஆன்சர். இப்போ 98வது கணக்கு பாருங்கள். இந்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வேறுபாடில் இந்த மாடலும் கேட்பாங்க. கூட்டு வட்டி கொடுத்துட்டு தனி வட்டி எவ்வளோ கேட்பாங்க, தனி வட்டி கொடுத்துட்டு கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்பாங்க. இப்போ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா தனி வட்டி எவ்வளோன்னு கொடுத்துட்டு இதுக்கு கூட்டு வட்டி எவ்வளோ வேறுபாடுன்னு கேட்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 4% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளில் இறுதியில் கிடைக்கும் தனி வட்டி 40 ரூபாய்னா, அதே தொகைக்கு அதே கால அளவில் இதே தொகைக்கு 4 வட்டி விதத்தில் அதே கால அளவில் கூட்டு வட்டியில் எவ்வளோ கிடைக்கும். தனி வட்டிக்கு 40 ரூபா கிடைச்சதா, அதே தொகையை 4 வருஷத்தில் 2 வருஷத்தில் 4% வட்டி விதத்தில் விட்டோம்னா கூட்டு வட்டி எவ்வளோ கிடைக்கும்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 200/200 ப்ளஸ் ஆர். இதுதான் இதனுடைய ஃபார்முலா. இந்த மாடல் வந்ததுன்னா இந்த ஃபார்முலா. இந்த கூட்டு வட்டி இது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தில் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர், 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஆர் ஸ்கொயர் இன்ட்டு 300 ப்ளஸ் ஆர் பை 100 கியூப். அதே மாதிரி இது தனி வட்டி கொடுத்துட்டு கூட்டு வட்டி கொடுத்து தனி வட்டி கேட்டாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 200/200 ப்ளஸ் ஆர். இப்போ இதை வச்சு நம்ம போடலாமா. கூட்டு வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40 ரூபா கொடுத்துருக்காங்களே, 40 அப்படியே போடுறோம். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எதுவும் கேட்குறாங்க எவ்வளோன்னு. இப்போ வந்து அந்த ஃபார்முலா அப்படியே போடுங்க. 200 ப்ளஸ் ஆர் எவ்வளோ, 4%. இப்போல்லாம் இந்த 4 இருக்கும்போது அடிக்கக்கூடாது, ப்ளஸ் இருக்கும்போது அடிக்கக்கூடாது. இப்போ அப்படியே திரும்ப போடுங்க. 40/CI ஈக்குவல் டு 200/204. இப்போ பாருங்கள், இந்த 0க்கு இந்த 0 கேன்சலாக எவ்வளோ, 5 நாள் 20. இப்போ பாருங்கள் சி வந்து இப்படி வந்துச்சோன்னா 204 ஈக்குவல் டு 5CI வந்துடுதுங்களா. இப்போ வந்து பாருங்கள் 204/5 ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ அடிங்க, ஒரு 4 5 20 மீதி 0, அப்புறம் இங்கே 8 5 இங்கே ஒரு 0 வச்சோம்னா புள்ளி வச்சுட்டு 0 வச்சோம்னா 8 5 40. ஓகேவா, 40.8. அப்புறம் ஆன்சர் பாருங்கள், இதுதான் ரைட்டு. ஓகேவா. இதுமாதிரி மாடல் வந்ததுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு தெரியும். ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கனாலே எந்த கணக்கு எந்த மாடல் வந்தாலும் நம்ம ஃபார்முலா வச்சு நம்ம போட்டுடலாம். பார்த்திங்கன்னா 99 கணக்கு டெஸ்ட் 2ல் 99 கணக்கு பாருங்கள். 8% வட்டி வீதத்தில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில். இப்போது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் பார்த்திங்கன்னா இந்த 2 ஆண்டு 3 ஆண்டு பற்றி அப்போ தான் ஃபார்முலா மாறும். இப்போ அதை ஞாபகம் வச்சுங்க. 2 ஆண்டுகளில் தனி வட்டியும் கூட்டு வட்டிக்கும் வேறுபாடு எவ்வளோன்னா, தனி வட்டிக்கு விட்டுருந்தால் ஒரு அமௌண்ட்டு, கூட்டு வட்டிக்கு வேணா ஒரு அமௌண்ட் வந்துருக்குல்ல, 766. வேறுபாடு வந்து 768 எனில் அசலை காண்க. இதில் வந்து அசலை கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 2 வருஷம்னாவே
பிஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர் தான். இப்போ எவ்வளோ? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? டிஃப்ரென்ஸ் 768. அப்போனா என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஸு ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் பை 100. பிஆர் ஸ்கொயர் பை 100னா டிஃப்ரென்ஸு 768 ஈக்குவல் டு பி எவ்வளோ தெரியாது, ஆர் எவ்வளோ? 8 × 8 பை 100 ஸ்கொயர், 100 × 100. 8ஆல் அடிக்கலாமா? இதே அடிங்க. 8ஆல் இப்படி அடிக்கலாமே. 1 8 2 8 16. எப்படி அடிக்கிறது? இப்போ பாருங்கள். இப்போ வந்து இந்த பியை வெளியே எடுத்துட்டோம்னா 768 × 8 8 8 × 8 பை 100 × 100. இப்போ பாருங்கள், 8ஆல் அடிங்களாமா? சாரி இதை மாற்றி எழுதிட்டேன். சாரி பாருங்கள். இந்த பக்கம் பி வரும்போது இந்த 100 வந்து இப்படி வந்துடும்ல. 100 × 100 × 768 பை 8 × 8. இப்போ பாருங்கள், 8ஆல் அடிங்க. 9 8 72, மீதி 4, 6 8 48. இப்போ திருப்பி 8ஆல் அடிங்க. 1 8 8 2 8 16. இப்போ வந்து இந்த 100 100 × 100 எவ்வளோ வரும்? 100 100 100 100 × 100 எவ்வளோ? 10,000மா? 2 3 4 10,000 வந்துச்சா? × 12 எவ்வளோ வருது? 1,20,000. எவ்வளோ ஆன்சரு? ஏ தான் ஆன்சர். வந்து எவ்வளோ? 1,20,000. ஓகேவா? இப்போ 100வது கணக்கு பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஆண்டுக்கு 12.5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் இறுதியில் கிடைக்கும் கூட்டு வட்டி 170 எனில் தனி வட்டி எவ்வளோன்னு கேட்டான். போன கணக்கில் பார்த்தீங்கன்னா தனி வட்டி கொடுத்துட்டு கூட்டு வட்டிக்கு உள்ள வித்தியாசம் கேட்டாங்க. இப்போ ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா இதே தான். SI பை CI 200 பை 206 200 + R. இப்போ பாருங்கள், SI எவ்வளோ கொடுக்கல, CI எவ்வளோ கேட்டிருக்கான்? 170 ஈக்குவல் டு 200 பை 200 ப்ளஸ் R எவ்வளோ? 12.5. இப்போ டோட்டல் பண்ண பண்ணுங்க. இப்போது திருப்பி போடுங்க. SI பை 170 ஈக்குவல் டு 200 பை 212.5. இந்த டிஜிட் வந்து நம்ம முழு எண்ணாக மாற்றணும்னா, இந்த பின்னத்தை முழு எண்ணாக மாற்றணும்னா, பின்னன்றதை இந்த இதுவை முழு எண்ணாக மாற்றணும்னா, தசமத்தை முழு எண்ணாக மாற்றணும்னா ஒன்று இங்கே 0 வச்சுக்கணும், இல்லைனா இங்கே 0 வச்சுக்கணும். நம்ம இங்கே 0 வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், SI பை 170 ஈக்குவல் டு இந்த 2000 மாற்றினோம்னா இப்போ 2125 மாறி போகுது. இப்போ வந்து நம்ம அடிக்கலாமா? படிக்கலாம். எதால் அடிக்கலாம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை 5ஆலே அடிக்கலாம். 1 5 5 4 5 20 0 0 4 5 20 மீது 1 2 5 10 மீது 5 25 425. திரும்பவும் 5ஆல் அடிக்கலாம். 8 5 40 5 25. இது 8 5 40 0 25. இப்போ பாருங்கள், இப்போ திரும்பவும் 5ஆல் அடிக்கலாம். திருப்பவும் 5ஆல் அடிக்கலாம். 1 5 7 5 35. இது 1 5 5. இது 50 அப்படியே இருக்கட்டும். இது 80 அப்படியே இருக்கட்டும். 80 அடிக்க தேவையில்லை. இப்போ இங்கேருந்து இது அடிக்கலாம். 17 இது அடிச்சோம்னா ஈஸியாக இதுவாகிடும்ல. பாருங்கள், இப்படி அடிக்கலாமா?
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 5 5 7 35 இதே 5 அடிங்க. 3 5 பாஞ்சு 3 5 மீதி 3 5 மீதி 2 4 5 20. இப்போ வந்து 17 2 முறை. ஓகேவா? இப்போ பாருங்கள், எஸ்ஐ ஈக்குவல் டு இது வந்து இந்த பக்கம் போனோம்னா பெருக்கல் ஆகிடும். 80 × 2 = 160. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 160. ஆன்சர் ஏ தான் ஆன்சர்.